குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை சிம்ம ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதாக கேளுங்க. இந்த சிம்ம ராசிக்கான பொது பலன் சொல்லிட்டு அந்த சிம்ம ராசிக்கு இருக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனும் தனித்தனியாக சொல்கின்றேன். அது இல்லாமல் அதிர்ஷ்ட திசை கிழமை, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறம் சார்ந்த விஷயங்களும் ஆன்மீக பரிகாரம் சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி முழுதாக பாருங்க. உங்கள் ஜாதகம் பற்றிய தகவல் பலன் தெரிந்து கொள்ள வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு பொதுவான பலன் சொல்லிட்டு உங்கள் பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த பிறப்பு தேதிக்கான ஒரு வருட ஆண்டு பலனை சொல்கின்றேன். ஏன்னா ஆண்டு பலன்றது உங்கள் ராசி கொண்டு ஆண்டு பலன் சொல்லுவது ஒரு 30% தான் வேலை செய்கிறதா இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் சொல்கிற ஆண்டு பலன் தான் 90% துல்லியமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகம் சார்ந்த தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்த கட்டணத்தில் சொல்கின்றேன். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி இந்த வாரத்துக்கான வார பலன் இது போல இருக்கும் என்றால் உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கு. அது ராசியோட தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ பாவி கிரகம் பாம்பு கிரகம் கேதுவோட இணைந்திருக்கிறதுனால இது ஒரு விதமான கிரகண தோஷம் தான். அதனால உடல் சோறு ஒரு வித மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுப்பதா இருக்கும். அது இல்லாமல் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி அது எப்படிப்பட்டதுன்றது நன்றாக உணர்ந்திருப்பீங்க. 7ஆம் இடத்துல கடைசி கும்பத்தில் ராகு இருக்கின்றது. செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்கின்றது. செவ்வாய் 11 இடத்துல இருந்து மிகப்பெரிய பலம் தான். குரு புதனும் உங்கள் வீட்டில் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கின்றது. சுக்கிரன் உங்கள் வீட்டில் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நீச்சம் அடைந்துள்ளது. அஷ்டம சனி தான் பெரிய உங்களுக்கு சிம்மராசிக்கு பெரிய அவசியம். 7ஆம் வருட சனியோட அஷ்டம சனி தான் பெரிய பிரச்சனை உண்டாகுது. அதாவது எடுத்த காரியத்திலலாம் சின்ன சின்ன தடை தாமதம் எல்லாம் ஏற்படுவதா இருக்கு. தேவையற்ற வாக்குவாதம், எதிர்பார்த்த அவமானங்கள்லாம் எவ்வளோ பட்டிருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை தான் ரொம்ப அதிகமாக அக்கறை எடுத்து வேண்டியதாகுது. வண்டி வாகனத்தை செல்லும் போது ரொம்ப வேகத்தை கம்மி பண்ணி போகிறது நல்லது. யாருக்கும் எந்த காரணத்துக்கு கொண்டு ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. போதி மட்டும் அமைதி நிதானத்தை கடைப்பிடிக்க தான் இந்த வாரத்துக்கு உங்களுடைய மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர் வைத்து தான் இந்த வாரத்துக்கான சிம்மராசிக்கான வார பலன் சொல்லுவதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா கண்ணியில் உங்கள் வீட்டில் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அது தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க அதாவது நீச்சமான சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு வலதுபுற சந்திரன். அதான் அன்றைய இதில் ஒரு விதம் பண வரவு தரவு இதெல்லாம் இருந்தாலும் பேச்சில் ஒரு விதம் நிதானம் தேவைப்படுறது. முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் கடுமையான பேசுறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்திரன் 12ஆம் இடத்து அதிபதி, விரை அதிபதி. அது 2ஆவது வீட்டில் இருக்கும் போது விரைத்தனத்தை தான் அது கொடுக்கறதா இருக்கும். ஏற்கனவே நீச்சமான சுக்கிரனோட இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட பொது மட்டும் வாக்குவாதங்களா தவிர்த்து கொள்ளுங்கள். தாயாரின் உடல்நல ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா துலா ராசி வீட்டில் 3ஆம் இடத்துக்கு தைரிய வீரியஸ்தானத்துக்கு செல்றதுனால உங்களோட முயற்சி வெற்றி இதெல்லாம் ஒரு விதமான கிடைக்கிறதா இருக்கும். இளைய சகோதரி வழி ஆதரவு எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களில் இழுப்பறியில் இருந்த ஒரு வேலை கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால 12ஆம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால சந்திரன் 7ஆம் பார்வையாகும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைய சிறப்புடையதாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி 21ஆம் தேதி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு உங்கள் வீட்டில் இருந்து 4ஆம் இடத்துக்கு சந்திரன் செல்றதுனால அது சந்திரன் விருச்சிகத்தில் ஒரு நீச்சம். அதனால தாயாரின் உடல்நிலை இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாக இருக்கும். வீடு வாகனம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலவங்க ஏன் நீச்சமாகி பலன் கொடுக்குறதுன்னா குரு பார்வை அவங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சந்திரனால பலவீனப்பட்டாலும் குருனால கொஞ்சம் ஏற்றம் அடைவதாக இருக்கும். அதனால வீடு வாகனம் சார்ந்த தொடர்பான இதெல்லாம் சிந்தனைலாம் மேலவங்க வண்டி வாகனம் சார்ந்த பழுது நீக்க செலவுலாம் ஏற்படும். அந்த 2 நாள் ஓரளவுக்கு ஓகே தான் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 23ஆம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்கள் வீட்டில் 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்றதுனால வார இறுதியில தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நேரத்தை செலவிட்டு மகிழ்வீர்கள். மனக்குழப்பங்கள்லாம் நீங்க ஒரு விதமா தெளிவு பிறக்கும். ஏன்னா குருவுடைய வீடு உங்க வீட்டுல உச்சகுருவா இருக்கிறதுனால உச்சகுரு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுத்துதான் இருக்கும். அது இல்லாம சந்திரனை 11ஆம் இடத்து சந்திரன் உங்க 8ஆம் வீட்டை 5ஆம் வீட்டை பாக்குறதுனால அதோடைய ஆற்றல் வேகம் அதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பதா இருக்கும். சனி பார்வையும் இருக்கின்றது உங்க 5ஆம் வீட்டு மேல. அதாவது மகிழ்ச்சியும் இருக்கும், கொஞ்சம் ஒரு விதம் சோகம், அவங்க பிள்ளைகள் நினைச்சு கொஞ்சம் சோகம், அவங்க எதிர்காலத்தை நினைச்சு அதெல்லாம் கொஞ்சம் இருப்பதா இருக்கும். அதாவது நன்மை ஒரு விதமா இன்பம் ஒரு விதமா கவலை 2 சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு இந்த வாரத்துல. இருந்தும் 7 அஷ்டம சனி காலன்றதை நீங்க மறந்துடாதீங்க. போதி மட்டும் வாகனம் செல்லும்போது கவனமோட செல்லுங்கள். ஒரு விதமா ஜென்ம உங்க ராசியில சூரியன் இருந்தாலும் கூடிய யுக கேது இருக்கிறதுனால ஒரு விதமா கிரகண தசம் அது மூல அளவுல யோசிக்கிற தன்னை இழந்து ஒரு உடல் ஒரு இதுதான் இருக்கும். அது எப்படி சொல்றது,
விலங்குகள் வந்து ரொம்ப சிங்கம் ஆற்றல் கொண்டு இருந்தாலும் அது சென்சிட்டிவா யோசிக்கிற மனிதன் மாதிரி யோசிக்கிற திறன் இருக்காது. அதே சூழல்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இன்டெலெக்சுவலா யோசிக்கிற திறன் இழந்துடும். ஏன்னா பணநிலையும் பார்த்தீங்கன்னா போதான் நீச்சம் ரொம்ப ஆளுமை கொண்டு அதிகாரம் கொண்டு இருக்கும். ஆனா விஷயங்கள் வந்து அது யூகோ அடிப்படையில் அது வெளிப்படுவதா இருக்கும். இருந்து வந்து ஆன்மீக நாட்டெல்லாம் அதிகமா இருக்கும். ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். எல்லாமே ஒரு சலிப்பு, ஒரு பட்டட்டு நிலை இதுதான் அதிகமா இருக்கும். 2வது அஷ்டம சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு விதமான படப்படுப்பு, பயம் இதெல்லாம் வந்து தோன்றி மறைவதா இருக்கும். தியானம், யோகா எல்லாம் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உத்தியோகம், தொழில், வேலை சார்ந்த விஷயங்களை போது மட்டும் யார்கிட்டயும் எந்த விதமும் ஆகுவது வேண்டாம். போது மட்டும் அமைதி காப்பது நல்லது. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் கூட வேலை செய்யறவங்க வீட்டுலாம் வந்து எந்த வித யூகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜாப் எதுனா வேற எதனா தேடுற மாதிரி இருந்தால் இப்போ இருக்க சூழல் எதுவும் வேண்டாம். தொழில் சார்ந்த பெரிய முதலீடுகளும் செய்ய வேண்டாம். அவங்க 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை. எதனா ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுப்பதா இருக்கும். சுப விரயங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குருவும் 11 சுபகரங்கள் இருக்கிறதுனால திருமணம், ஆன்மீக சார்ந்த, மருத்துவ சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படும். மருத்துவ சார்ந்த செலவுனானது பாடி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுலாம் ஒரு இது தானே. ஒரு உடல் ஆரோக்கியம், நோய் சார்ந்ததுன்னா அதுக்கான மருத்துவம் கிடைப்பதா இருக்கும். 2ஆம் இடத்துலேயே வந்து சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இப்போ லேடிஸ் கிட்ட எந்த விதமான வாக்குவாதங்களும் வச்சுக்காதீங்க. அது குடும்பத்து பெண்கள் கிட்ட. ஏன்னா 7ஆம் இடத்துலயும் ராகு இருக்கிறதுனால உங்க வீட்டுல கேது உட்காந்துக்கிறதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள பெரிய தன்னை உண்டாக்கும். அதனால போதை மட்டும் ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்ல நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் பிரச்சனை தீர்க்க முடியாத சூழல் வந்து மௌனம் தான் ரொம்ப பெரிய பலம். குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தெல்லாம் பாக்குறதுனால சிம்மராசிக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டர் தான் அது. ஏன்னா உங்க அஷ்டமத்து சனி மேலேயே வந்து குரு பார்வை 9ஆம் பார்வையா விழுறதுனால அந்த சனி கொடுக்குற அந்த கெடுப்பலெல்லாம் வந்து 70% அது குறைச்சிடும். அதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து வராதுன்றதை நீங்க நினைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி சனி குரு பார்வை பாக்குது, சனி அது மாதிரி பார்க்கும். 2ஆம் இடத்தையும் பாக்குது, 5ஆம் இடத்தை பாக்குது, உங்க 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. அதனால தொழில் இதெல்லாம் பேசுற பேச்சு, பிள்ளைகள் அக்கறை எடுத்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால செவ்வாய் பார்வை வந்து 2, 5, 6 இடத்துல பாக்குறதுனால பண வரவுக்குலாம் ஒரு விதமா குறை இருக்காது. தைரியமா உங்களுக்கு வந்து அதிகரிக்கவே செய்யும். எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து அஷ்டம சனி நமக்கு இருக்கிறதுன்றத மறந்துடாதீங்க. அஷ்டம சனி இருக்கிறது பெரிய, அது போற வரைக்கும் பெரிய தொல்லை தான். கோபம், தன்னறியாம கோபம் வரும். நமக்கு ஏன் வம்புன்ற போது மட்டும் ஒதுங்கி சென்றா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால உங்க ராசிநாதனும் கேது இருக்கிறதுனால அதிகமா தான்ன்ற அந்த இது தலை காட்டும். அதனால இது பண்ணி இருந்து வந்து 12ஆம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெய்வ அருள் வந்து உங்களுக்கு காப்பறதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இதுல மக நட்சத்திரம் கேதுவின் அம்ச பொருந்த நட்சத்திரம் இருக்குன்னா சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். அது யாருக்குன்னா மக நட்சத்திரங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்துல முக்கியமா வயிறு, இந்த கண் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஜீரணாகாத உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. ரொம்ப ஜாகிரதையா இருங்க. போதி மட்டும் மனதால யோசிக்கிறத விட அறிவு சொல்றத போதி மட்டும் கேளுங்க. உங்களால யோசிச்சு செயல்பட முடியுங்களா கூட உங்களுக்கு யார் நலன் சார்ந்த வெல்வேஷர் யாரும் இருக்கு அவங்ககிட்ட கேட்டு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களே செல்ஃபா முடிவு எடுக்கிறத விட உங்களுடைய முடிவை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அது சரியான்றதை கேட்டு முடிவெடுத்து எந்த ஒரு முதலீடு, எந்த ஒரு திட்டம் சார்ந்த உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான விஷயங்களை இது பண்றதா மற்றவங்ககிட்ட கேட்டு இது பண்ணிக்கங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரன் அம்ச போறது நட்சத்திரனால சுக்கிரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல நீச்சம் அடைக்கிறதுனால அது உங்க பூர நட்சத்திரம் ஒரு மனசோர்வு, வாழ்க்கை துணை அனுசரிச்சு செல்லாது இருக்கிறது, ஆடம்பர செலவு சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்படுவதா இருக்கும். அதான் பூர நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து அது ஆட்சி வீட்லயோ உச்சமா இருந்த பிரச்சனை கிடையாது. நீச்சமா இருக்கும்போது இதெல்லாம் ஒன்று உண்டாகிறதா இருக்கும். ஒரு விதமான சலிப்பு, சிற்றின்ப ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, தாம்பத்திய சந்தோஷம் இல்லாது, இதெல்லாம் ஒரு விதமான சலிப்பை கொடுக்கறதா தான் இருக்கும். அது உங்க வீட்டுல கேது இருக்கிற வரைக்கும் இந்த லுழுத்தரம் தான். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், அது சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரம்னால சூரியன் உங்க வீட்லயே இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதம், தடை இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களையும் வந்து முட்டல் மோதல்லாம் ஏற்படுவதா செய்யும். மற்றவங்க விஷயங்களை போதை மட்டும் நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த 2 நட்சத்திரக்காரங்க, கார்த்திகை நட்சத்திரக்காரர், உத்திர நட்சத்திரக்காரங்கள ரொம்ப கோபம் அதிகமா வரும். அதனால நட்சத்திரக்காரர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனம் எடுத்துக்கணும். இந்த வாரத்துக்கான சிம்மராசிக்கான வார அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 1, 9. வார அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, தெற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, சிவப்பு. வார அதிர்ஷ்ட கிழமை பாத்தீங்கன்னா ஞாயிறு, வியாழக்கிழமை நாள் நல்லா இருக்கு. ஆன்மீக பரிகார அடிப்படையில் பார்க்கும்போது அஷ்டம சனியுடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் துளசி மாலை சாட்டி வழிபட்டது நல்லது. தினசரி வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. இந்த ஆதித்ய ஹிருதயன்றதை காலைல கேட்க யூடியூப்ல அதெல்லாம் கேட்டு நீங்க இது மனதுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதனால சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள்.
அதனால சிம்மராசிக்காரர்கள் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசிக்கு நட்படுத்தி உறவெடுத்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.